ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜவ்வரிசி வடை. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நம்ம டீ வைக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மசாலா. இப்போ ஜவ்வரிசி போட்டுடலாம். ஜவ்வரிசி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து நான் நல்லா 2-3 தண்ணியில் கழுவி எடுத்து வச்சேன். பாருங்க, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணி நல்லா கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணோம். நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுருவோம். எண்ணெயில் லைட்டாக கையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு நல்லா ஒரு உருண்டையை பிடிங்க. நல்லா உருண்டையாக பண்ணி கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. பாருங்க, தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாருங்க. அதே மாதிரியே எல்லா வடையும் தட்டி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே எல்லாம் நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. இது ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், சுவையான சாபுதானா வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே பாருங்கள், உள்ளே எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.